நீங்களும் இங்கிலீஷில் பேசும்போது இந்த காமன் மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்களா? வாங்க அதை நம்ம சரி பண்ணலாம். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீ டோன்ட் லைக் காஃபி, இது ராங்கான சென்டென்ஸ். ஹீ டசன்ட் லைக் காஃபி, இதான் ரைட்டான சென்டென்ஸ். ஏன்னா ஹீ ஷீ இட் வந்தால் டோன்ட் யூஸ் பண்ண மாட்டோம், டசன்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் ஹீ டசன்ட் லைக் காஃபி, அதான் கரெக்டான சென்டென்ஸ். ஷீ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே, இது ராங்கான சென்டென்ஸ். ஏன்னா ப்ரெசன்ட் சிம்பிளில் ஹீ ஷீ இட் வந்தால் வேர்புக்கு எஸ் இல்லாட்டி இஎஸ் நம்ம சேர்க்கணும். அதனால் கோ இல்லை கோஸ். ஷீ கோஸ் டு ஸ்கூல் எவ்ரிடே, இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். ஐ ஆம் அக்ரி, இது ராங் சென்டென்ஸ். ஏன்னா அக்ரி வந்து ஒரு வேர்பு, அதனால் ஆம் தேவையில்லை. ஐ அக்ரி, அதான் கரெக்டான சென்டென்ஸ். ஐ டிடின்ட் வெண்ட் தேர், டிடின்ட் வந்த பிறகு வேர்ப் எப்போதும் பேஸ் ஃபார்மில் இருக்கணும். அதனால் வெண்ட் இல்லை கோ தான் வரும். ஸோ ஐ டிடின்ட் கோ தேர், இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். டிஸ்கஸ் அபவுட் த ப்ராப்ளம், டிஸ்கஸ் அப்படிங்கிறதுலையே அபவுட்டுங்கிற மீனிங் இருக்குது. அதனால் அபவுட் தேவையில்லை. டிஸ்கஸ் த ப்ராப்ளம், இது கரெக்டான சென்டென்ஸ். ரிட்டன் பேக் சூன், இது ராங் சென்டென்ஸ். ஏன்னா ரிட்டன் அப்படின்னாலே திரும்பி வா அப்படின்னு அர்த்தம். அதனால் பேக் தேவையில்லை. ஸோ ரிட்டன் சூன், இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். ரிப்பீட் அகெயின், ரிப்பீட்னாலே மீண்டும் செய் அப்படின்னு அர்த்தம். அதனால் அகெயின் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ரிப்பீட். வேர் யூ ஆர், இது ராங் சென்டென்ஸ். ஏன்னா கொஸ்டின் கேட்கும்போது ஹெல்பிங் வெர்ப்பும் முதல்ல வரும். அதனால் வேர் ஆர் யூ, அதான் சரியான சென்டென்ஸ். மீ அண்டு மை ஃப்ரெண்டு வெண்ட், ஃபார்மல் இங்கிலீஷில் ஐயை பயன்படுத்தணும். அதனால் மை ஃப்ரெண்ட் அண்டு ஐ வெண்ட், அதான் சரியானது. ஐ ஹாவ் அ ஒன் பிரதர், ஒன்க்கு முன்னால் ஹேவ் வராது. அதனால் ஐ ஹாவ் ஒன் பிரதர், இதுதான் சரியான சென்டென்ஸு. ஓப்பன் த லைட், இது ராங் சென்டென்ஸ். ஏன்னா லைட்டை நம்ம ஓப்பன் பண்ண மாட்டோம், அதை டேர்ன் ஆன் இல்லாட்டி சுவிட்ச் ஆன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ சுவிட்ச் ஆன் த லைட், டேர்ன் ஆன் த லைட், இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். க்ளோஸ் த லைட், இது ராங்கு. ஏன்னா லைட்டை க்ளோஸ் பண்ண மாட்டோம். அதனால் டேர்ன் ஆஃப் த லைட் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ டேர்ன் ஆஃப் த லைட், இதான் ரைட்டான சென்டென்ஸ். ஐ ஆம் ஹேவிங் எ டவுட், இது ராங்கு. ஏன்னா யார்ட்டையாவது நம்ம கேள்வி கேட்கணும் அப்படின்னா ஐ ஹாவ் அ கொஸ்டின் அப்படி தான் சொல்லுவோம். அதான் நம்மளோட ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். ஹீ இஸ் மை கசின் பிரதர், இங்கிலீஷில் கசின்கிற வார்த்தைக்கே போதும். கசின் பிரதர், கசின் சிஸ்டர்னு பொதுவாக யாரும் சொல்ல மாட்டோம். ஐ ரீச்டு டு ஹோம், ரீச்சுக்கு பின்னாடி ஹோம் வந்தால் டூ யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் ஐ ரீச்டு ஹோம், அதான் சரியான சென்டென்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அன்டில் தென் பாய்.